அகாடமி. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூஜிசி நெட் பேப்பர் 1ஓட பேசிக்ஸ் ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ். ஓகேவா? இதுல நம்ம 2 நாளா டே 1 டே 2 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 4 யூனிட் நம்மள அதில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட், யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூட், யூனிட் 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், யூனிட் 4 கம்யூனிகேஷன். இது எல்லா யூனிட்டோட எல்லா டாபிக்ஸுமே அந்த பேசிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிட்ல இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குன்ற ஐடியா கண்டிப்பா கிடைக்கும். ஈவன் இது வரைக்கும் நான் பேப்பர் 1 பார்த்தது இல்லைனா கூட இந்த டாபிக்ஸ் எல்லாம் பத்தின ஓரளவு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்க என்ன புக் வச்சிருக்கீங்களோ அதில் கொஞ்சம் படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கான்செப்ட்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நிறைய பிஒய்க்யூஸ் எம்சிக்யூஸ் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பா பேப்பர் 1ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 5 மேத்தமேட்டிக்கல் ரீசனிங். யாரெல்லாம் சேனலுக்கு புதுசோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஜிசி நெட் பேப்பர் 1 ரிலேட்டட் வீடியோஸ் இருக்கு. இப்போ இந்த 5 டேஸ்ல நம்ம 10 யூனிட்டுமே முக்கியமான டாபிக்ஸோட பேசிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா இன்னைக்கு? டே 1 டே 2 வீடியோவை பார்க்கலனா அதையும் பாருங்க. ஓகேவா? 4 யூனிட்டோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்க்க போகிறது யூனிட் 5 மேத்தமேட்டிக்கல் ரீசனிங். சில பேருக்கு மேம் மேத்ஸை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஸ்கூலில் பார்த்ததோட சரி மேம், இப்போல்லாம் ரொம்ப அது டச்சே விட்டு போச்சு, அதனால மேத்ஸை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்லயும் நமக்கு 5 கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு 10 மார்க் இருக்கு. பேப்பர் 1ம் சரி பேப்பர் 2லயும் சரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வர அந்த 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அந்த 2 மார்க்ஸால போனவங்களாம் நான் பார்த்துருக்கேன். இந்த வாட்டி போயிடுச்சு மேம், ஒரு 2 மார்க்ஸால போயிடுச்சு சொல்றவங்களாம் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சில இடத்துல மட்டும்தான் ரொம்ப மேத்ஸ் ஃபார்முலாஸ்லாம் தேவைப்படும். சில டாபிக்ஸுக்கு ஃபார்முலாஸ்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணாலே ஓரளவு அந்த ஆன்சருக்கு வந்துட முடியும். ஓகேவா? ஸோ எந்த டாபிக்கெல்லாம் ஈவன் எனக்கு அந்த அளவு மேத்ஸ் வராதுன்னு சொன்னா கூட எந்த டாபிக்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் நான் சொல்றேன். மேம் ஓரளவு எனக்கு மேத்ஸ் மேனேஜ் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா எந்த டாபிக்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதையும் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் நினைச்சு பயப்படாதீங்க. நமக்கு ஓரளவு டைம் இப்போ கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கோங்க. டெய்லி ஒவ்வொரு டாபிக் பார்த்தா கூட மேத்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? சம்டைம்ஸ் நம்ம லக் நம்ம ஷிஃப்ட்ஸ்ல ரொம்ப ஈஸி சம்ஸ்லாமும் கேட்பாங்க. எதுக்கு அந்த சம்மை நம்ம விட்டுட்டு வரணும்? ஓகேவா? ஸோ மேம் நான் மேத்ஸ் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னா கூட நமக்கு இந்த ஆல்பபெட் சீரீஸ் நம்பர் சீரீஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? இது ஈஸி தான். ஈவன் நானே எடியோமாஸ்ட்ரி சேனல்ல இது ரிலேட்டடா தனியா ஒரு வீடியோ ஒரு 25 மினிட்ஸ்க்கு போட்டிருக்கேன். எல்லா கான்செப்ட்ஸும் அதில் கவர் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் அதை பாருங்க. ஓகேவா? ஸோ அடுத்து கோடிங் டீகோடிங் சொல்லுவோம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2த்துலேருந்தும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன்ஸ், இந்த டைரக்ஷன்ஸ், இந்த ஷேடோ சம்ஸ்லாம் எதனா ஒரு ஷிஃப்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா வரும். ஓகே, எல்லாருக்கும் பிளட் ரிலேஷன் வரும்னு சொல்ல முடியாது. பட் ஏதோ ஒரு ஷிஃப்ட்ஸ்க்கு பிளட் ரிலேஷன் வரும், ஒரு ஷிஃப்ட்டுக்கு டைரக்ஷன்ஸ் வரும், அந்த மாதிரி தான். பட் ஓவரால் எல்லா டாபிக்குமே நம்ம இந்த யூனிட்ல இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? அடுத்தது டைரக்ஷன் ஷேடோ சம்ஸ் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? இந்த சம்மும் ஓரளவு நம்ம யோசிச்சா நம்ம பண்ண முடியும். பெருசா ஃபார்முலாக்குள்ள போகணும்னு கூட அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு நார்மல் ஜென்ரல் நாலேஜ், அவ்வளோதான். ஓரளவு யோசிச்சு நம்மளால பண்ண முடியும். நெக்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம், ரேங்கிங்னு சொல்லுவோம். ரேங்கிங்ல வந்து வரிசைப்படுத்துறது, அவ்வளோதான். ஓகே, இதுவும் அதே மாதிரி கேலண்டர் கிளாக்னு இருக்கு. கேலண்டரும் சரி கிளாக்லயும் சரி, ஈவன் கிளாக்ல கொஞ்சம் மேத்ஸ் தெரியணும், அவ்வளவுதான். பட் இது கூட நம்ம யோசிச்சா பண்ணிட முடியும். ஓகேவா? கேலண்டரும் பண்ண முடியும். ஓரளவு எனக்கு மேத்ஸே தெரியாதுன்னா கூட நீங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இந்த டாபிக்ல இருந்து குறைஞ்சது 2லேருந்து 3 கொஸ்டின் கண்டிப்பா வரும் இந்த டாபிக்ஸ்ல இருந்து. ஓகேவா? ஸோ ஆல்பபெட்டிக் அண்ட் நம்பர் சீரீஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கோடிங் டீகோடிங் அப்படின்னா என்னன்றதை நான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சம் வச்சிருக்கேன், நான் எல்லாமே காட்டுறேன். நெக்ஸ்ட் பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், ஷேடோ சம்ஸ், ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அப்புறம் ரேங்கிங், அப்புறம் கேலண்டர் அண்ட் கிளாக். ஓகேவா? நெக்ஸ்ட் மேம் ஓரளவு நான் மேத்ஸ் மேனேஜ் பண்ணுவேன், நான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இப்போ நிறைய கேட்குறாங்க.
ஓகேவா? அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னா எல்லாமே தான் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஒரு ஜென்ரல் மேத்ஸ் சம்டைம்ஸ் நமக்கு வரும். கூடவே கொஞ்சம் 2D ஷேப்ஸ், 3D ஷேப்ஸ் கூட இப்போ கேட்குறாங்க. ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், கொஞ்சம் கியூபாய்ட், சிலிண்டர், கோன், அந்த மாதிரி அதோட ஃபார்முலாஸ் லைட்டா இதெல்லாம் ஒரு 6 ஸ்டாண்டர்ட் 7 ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஆக்சுவலா அவ்வளவுதான். அந்த மாதிரி சம்ஸும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஓகே, அடுத்தது பர்சன்டேஜ், அப்புறம் டிஸ்கவுண்ட். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கவுண்ட்ல இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ரேஷியோ அண்ட் பர்சன்டேஜ்ல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து வரும். அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து வரும். அப்புறம் ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம், ட்ரெயின் சம். ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கூட பார்த்துக்கோங்க, கண்டிப்பா வரும். அப்புறம் ட்ரெயின் சம்ஸ் எதனா ஒரு ஷிப்ஸ்க்கு, ஒர்க் சம் எதனா ஒரு ஷிப்ஸ்க்கு. இது எல்லா சம்மும் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஷிப்ஸ்க்கு இது டிவைட் ஆகி வரும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் வரும், ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட்ஸ் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்குற ஒரு இது. எல்லா ஷிப்ஸுக்குமே டிஸ்கவுண்ட்ல இருந்து ஒரு சம் கொடுத்துருவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட எல்லா ஷிப்ஸுக்குமே அடிக்கடி பார்க்குற சம். ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் இல்ல ட்ரெயின். ஓகேவா? ஓரளவு என்னால் மேத்ஸ் மேனேஜ் பண்ண முடியும்னா கூட இந்த சம்ஸை பார்த்துக்கலாம். உண்மையாவே மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கர டிஃபிகல்ட்டா வராதுங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் நிறைய பேரோட பேப்பர் 2 வேற இல்லையா? ஸோ மேத்ஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இருந்தால் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ மேத்ஸை பற்றி பயப்படாதீங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? இப்போ ஆல்பபெட் சீரீஸ்ன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? இப்போ 2019 கேட்ட கொஸ்டின் இது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி கேட்பாங்க சம்டைம். சூஸ் த மிஸ்ஸிங் டேர்ம் அவுட் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகேவா? இது நம்ம பார்க்கும்போதே சம்டைம்ஸ் நமக்கு தெரியுது. நடுவில் இருக்க நம்பரை பாருங்க, ஏபி, இங்க சி, டி. ஸோ அதே சீக்வன்ஸ்ல போறதுனால நெக்ஸ்ட்டும் அந்த சீக்வன்ஸ்ல தான் வரும். ஸோ கண்டிப்பா இதோட ஆன்சர்ல நடுவுல இ இருக்கு. இது வந்த உடனே இந்த டி அடிச்சிருங்க. இந்த மூணுத்துக்குள்ள தான் நமக்கு ஏதோ ஒரு ஆன்சர் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது JKLM, நெக்ஸ்ட் என் தானே வரும். ஸோ என் வருது. ஸோ ஓரளவு நம்ம வந்துட்டோமே ஆன்சர் கிட்டயே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டோட எதனா ஒரு நடுவில் இருக்கிற ஆல்பபெட்டை எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் கிட்ட நம்ம சீக்கிரம் வர சான்சஸ் ஜாஸ்தி. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஒரு கைண்ட் ஆஃப் சம். ஆல்பபெட் சீரீஸ்ல இந்த மாதிரியும் சம்டைம்ஸ் நம்பர்ஸ் கொடுப்பாங்க. HPUனா 9, JNUனா 9, DUனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்பபெட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்பர் எழுதுறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன, ஏலேருந்து என் வரைக்கும், ஓலேருந்து ஜெட் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல எழுதிக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் தெரியாது. இப்ப எழுதணும்னு சொல்லட்டுமா? UGC நெட் எக்ஸாம்க்கு போனோம்னா அவங்களே நமக்கு ஒரு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க இல்லையா? அவங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட டக்குன்னு எழுதி வச்சுக்கலாம். இந்த மட்டும் நம்ம ஓகேவா? ஏன்னா இது ரிலேட்டட் சம் வரும்போது இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அந்தந்த ஆல்பபெட்க்கு இந்த நம்பர் இது எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்க HPU 9ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப Hங்கிறது 8, Pங்கிறது இங்க 16, Uங்கிறது இங்க 21. ஸோ இந்த 3 தான் இங்க நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணா நமக்கு இங்க 45 வருது. அப்புறம் 4 + 5 9. ஸோ ஏதோ ஒரு லாஜிக் இங்க கண்டிப்பா இருக்கு. இப்படிதான் வரும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் இங்க மல்டிப்ளிகேஷனா வரலாம், இல்ல எதனா ஒரு சப்ட்ராக்ஷன்ல வரலாம், இல்ல ஒரு 45னே கூட அங்க கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் கரெக்டா பார்த்து பண்ணுங்க. இந்த மாதிரியும் ஆல்பபெட் சீரீஸ்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் இது கோடிங் டீகோடிங் நம்ம சொல்றது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோடிங் டீகோடிங். இப்போ இந்த மதர்ன்ற வார்த்தைய இங்க என்ன பண்ணிட்டாங்க, OQVJGTன்ட்டு அதை கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த பார்ட்னர்ன்ற வார்த்தையை நம்ம எப்படி அதை கோட் பண்ணுவோம்னு கேட்குறாங்க அவங்க. ஓகே, சரி நம்ம என்ன பண்ணுவோம், இதுவும் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்றத நம்ம பார்த்தாதான் இதோட கனெக்டட் நமக்கு புரியும். ஸோ அதை வச்சு நம்ம இங்க பார்க்கும்போது இந்த மதர், ஓகேவா, இது எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னா எம்க்கு அப்புறம் என் இருக்கு, அதுக்கப்புறம் தான் ஓ வரும். ஸோ நடுவுல ஒவ்வொரு ஆல்பபெட் அங்க விட்டுருக்காங்க. +2 இல்லைனா 1 + 2 3 இல்லையா? அந்த மாதிரி இப்போ எம்ங்கிறது 13ல இருக்கு, ஓங்கிறது 15ல இருக்கு. அப்போ 13 + 2 தானே 15. ஸோ அந்த லாஜிக்ல இது கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதே லாஜிக் தான் இங்க கனெக்ட் ஆகும். இதுதான் கோடிங் அண்ட் டீகோடிங், வேற ஒண்ணுமே இல்லை. இங்க அடிஷன்ல வந்திருக்கு, அங்க எந்த லாஜிக் வேணா இருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் திங்க் பண்ணோம்னா வந்துடும். ஓகேவா? ஸோ இது கோடிங் டீகோடிங். இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அடுத்தது இது ரிலேட்டடா இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா படிக்கணும்னா நான் வீடியோ தனியா போட்டிருக்கேன். ஆல்பபெட் அண்ட் நம்பர் சீரிஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதை கண்டிப்பா ஒரு நாள் பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ இந்த இதுல நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, எப்படிலாம் வரும்ன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அடுத்தது நம்பர் சீரீஸ்ல ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் இந்த சீரீஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இது அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கும். இதுல எந்த நம்பர் இங்க வரும்ன்றதை அவங்க கேட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஐடியா வருது இல்லையா? கியூபுங்கிறது 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125. அப்போ 6 கியூப் தான் இங்க ஆன்சர் வரும். ஸோ இது கியூப்ல வந்திருக்கு. சம்டைம்ஸ் ஸ்கொயர் யூஸ் பண்ணி வரலாம், இல்லைனா ஸ்கொயர் யூஸ் பண்ணி வந்து பிளஸ் எதனா ஒரு நம்பர் வரலாம். ஸோ எப்படி வேணா இந்த ரெண்டு நம்பருக்குள்ள ஏதோ ஒரு கனெக்டட் இருக்கலாம். அதை பார்த்துட்டு நம்ம அந்த நம்பருக்கு போறது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதுதான் நம்பர் சீரீஸ். நம்பர் சீரீஸ்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க இது ரிலேட்டட் புக் வச்சிருந்தீங்கன்னா பண்ணி பாருங்க. புரிஞ்சிருச்சா? இப்போ ஆல்பபெட் சீரீஸ் எப்படி இருக்கும், கோடிங் அண்ட் டீகோடிங் எப்படி இருக்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்பர் சீரீஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது பிளட் ரிலேஷன் நமக்கு இருக்கு. பிளட் ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் எதனா ஒரு ஷிஃப்ட்ஸ்ல கேட்பாங்க. ஓகேவா? இந்த பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்றது இது எல்லாமே நமக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக மட்டும்தான். உங்களுக்கு அதை மைண்ட்ல ஓரளவு பண்ண முடிஞ்சா நீங்க எப்படி வேணா பண்ணுங்க, அது தப்பே கிடையாது. ஓகேவா? பட் நம்ம ஒரு ஒரு ஃபேமிலி ட்ரீ போட்டாலே நம்ம எப்படி போடுவோம்னா, இங்க கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க, இங்க கிராண்ட் மதர் இருக்காங்க, அவங்களுக்கு பசங்க இருக்காங்க, இந்த மாதிரி அதை பிரிச்சுட்டே போவோம் நம்ம. ஓகேவா? இப்படிதான் பிரிப்போம் நம்ம. அப்புறம் இங்க பையன் இருந்தா பையனுக்கு 2 பசங்க, அந்த மாதிரி இதுதான் நம்ம ஃபேமிலி ட்ரீன்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அதே மாதிரி ஜென்ரேஷன் கேப்னா என்னன்னா, இங்க கிராண்ட் ஃபாதர் இருக்காருன்னா இங்க ஃபாதர் இருக்காரு, ஃபாதருக்கு ஒரு பையன் இருந்தா இது. ஸோ இந்த ஃபாதருக்கும் இதற்கு ஒரு நடுவுல ஒண்ணு விட்டுருக்கணும். இதுதான் ஜென்ரேஷன் கேப்னு சொல்லுவோம். இங்க நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ல போடுவோம். ஓகே, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருந்தா நீங்க பேரலல் லைன்ஸ் போட்டு காட்டலாம். ஏன்னா அது நமக்கு புரியும். சர்க்கிளே போட்டா சம்டைம்ஸ் புரியாதுல்ல, அதுக்காக அப்படி பண்றது. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நமக்கு அப்போ தெரியும் நமக்கு. அப்போ 2 கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த பிரதர் அண்ட் சிஸ்டரா இருந்தா இப்போ இப்போ வந்து ஒரு ஒரு பையன் இருக்காரு, அவங்க ஒய்ஃப், அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு வந்தா அவங்களுக்கு நடுவுல ஒரு பேரலல் லைன் நம்ம இப்படி போட்டோம்னா இது அண்ணன் தங்கச்சி நமக்கு புரியும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணுங்க, பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரியும் கேட்பாங்க. பாயிண்டிங் டு யுவர் ஃபோட்டோகிராஃப், அமன் செட் ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் ஒன்லி சன். ஹவ் இஸ் அமன் ரிலேட்டட் டு த கேர்ள் இன் த ஃபோட்டோகிராஃப்? ஸோ அது என்ன பண்ணுது, இப்படி ரெண்டா வரும் இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. அம்மன் செட் ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் ஒன்லி சன்னு வந்துச்சுன்னா இது அம்மனை தான் குறிக்குது. ஒன்லி சன் இந்த மாதிரி வரும் சம்டைம்ஸ் நமக்கு. ஓகேவா? ஸோ இவர் அம்மனை தான் குறிக்குது. அப்ப அது யார்? அது சிஸ்டரு. ஓகேவா? அவங்க அப்பாவோட ஒரு பொண்ணு. இவருக்கு ஒரு பையன் தான் இருக்கு. அப்பனா அது அக்கா தங்கச்சி ஏதோ. ஸோ அந்த மாதிரி வர்றது பிளட் ரிலேஷன் சொல்லுவோம். அதுல எப்படி வேணா வரும். ஓகேவா? நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்ட் போடணும். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது டைரக்ஷன்ஸ் சொல்லுவோம். டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது நார்த், சவுத், இது ஈஸ்ட், வெஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். நார்த் ஈஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது அப்படியே நம்ம சர்க்கிள் மாதிரி கன்சிடர் பண்றதுனால இதுல மொத்தம் 360 டிகிரி இருக்கும். தெரியும்ல சர்க்கிள். சர்க்கிள்ல பாதி 180 டிகிரி, இது 180 டிகிரி. இது மட்டும் இங்க இருந்து இங்க மட்டும் பொண்ணுச்சுன்னா சுத்துச்சுன்னா 90 டிகிரி. இங்க இருந்து இங்க மட்டும் நகர்ந்தா 45 டிகிரி. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, சம்டைம்ஸ் எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்ப அதே மாதிரி இப்ப ஈஸ்ட்ல இருந்தா நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஈஸ்ட் நோக்கி இருக்கும் 0 டிகிரி. நார்த்துக்கு நகர்ந்தா 90 டிகிரி. இவ இப்படி ஃபுல்லா இப்படி நகர்ந்தா 180 டிகிரி. இன்னும் இவ்வளோ தூரம் நகர்ந்தா 270 டிகிரி. ஃபுல்லா நகர்ந்தா 360 டிகிரி. அதுதான் அவங்க சொல்றாங்க. ஓகேவா? அது தெரிஞ்சிருக்கணும். டைரக்ஷனை பொறுத்தவரை எப்படி கொஸ்டின் வரும்னா, இப்போ ஒரு பையன் இருக்கான், அவன் நார்த்ல நடக்கிறான். ஒரு 3 மீட்டர்ஸ் நார்த் நடந்துடுறான். அப்புறமா ரைட் சைடு திரும்பி ஒரு 2 மீட்டர்ஸ் நடக்கிறான். அந்த மாதிரி கேட்பாங்க. கடைசியா நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கான், அந்த மாதிரி கொஸ்டின் வர்றது தான் டைரக்ஷன் சம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இதுல நமக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ் தெரிஞ்சிருக்கணும். கிளாக் வைஸ்ங்கிறது என்னது? கிளாக் எப்படி சுத்துது? இப்படி தானே சுத்தும் நம்ம கிளாக், அதுதான். ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி சுத்துறது. ஓகேவா? இது கொஞ்சம் நமக்கு ரைட் தெரிய உதவும். டேர்னிங் ரைட்னா இப்படிதான் சுத்துவோம், நம்ம கிளாக் சைட்ல தானே சுத்துறோம். அதான் ஃபேஸிங் நார்த் சைட்ல இருந்து நான் இப்ப நார்த்தை நோக்கி நின்றுட்டு இருக்கான் ஒரு பையன். இவன் ஈஸ்ட் இங்க இருக்கும் நமக்கு இல்லையா? ஈஸ்ட்னா என்னது? இப்படிதானே திரும்புவான், கிளாக் வைஸ்ல தானே திரும்புவான். அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப அவன் ஈஸ்ட் சைட்ல நிக்கிறான். இந்த இடத்துல ஒரு பையன் ஈஸ்ட நோக்கி இப்படி நின்றுகிட்டு இருக்கானா, இவன் என்ன பண்றான்? இப்ப சவுத்துக்கு திரும்புறான், இந்த சைடு திரும்பி வரான். அந்த மாதிரி வர்றது கிளாக் வைஸ். ஓகேவா? ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னா என்னது? கிளாக் எப்படி இப்படி இப்ப ஆன்டி கிளாக் வைஸ் இன்னும் உல்டாவா போறது.
ஓகேவா தான். ஸோ லெஃப்ட் ஃப்ரம் த கரண்ட் டைரக்ஷன். இப்போ நார்த்தில் இருக்கேன் நான், வெஸ்ட்டில் நான் திரும்பணும்னா இப்படி திரும்புகிறேன் நான், இப்படி. ஓகேவா? ஸோ இது ஆன்டி கிளாக், இது வெஸ்ட் சைடு. ஸோ இது கொஞ்சம் இந்த டைரக்ஷன் தெரிஞ்சுட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம அந்த பேப்பரில் வரைஞ்சி பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரியும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு ஒரு ரவி வாக்ஸ் 5 கிலோமீட்டர் நார்த் தென் டேர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 3 கிலோமீட்டர் இன் விச் டைரக்ஷன் இஸ் ஈ நவ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, 5 கிலோமீட்டர் நார்த்து போகிறான், அதுக்கப்புறம் அங்கேருந்து ரைட்டு திரும்புறான். ரைட்னா இந்த சைடு தானே, 3 கிலோமீட்டர்ஸ் வரான். இப்போ அவன் எங்கே இருக்கான்? நார்த் ஈஸ்டில் இருக்கான். இது அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாறும், நமக்கு எம்சிக்யூஸில் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது ஷேடோ சம் நமக்கு இருக்கு. இதுவும் எதனா ஒரு ஷிப்ஸ்ல வரும். ஷேடோ சம் எப்படி நம்ம பார்க்குறோம்னா, அந்த சன்லைட் எங்கே விழுது, எப்பயுமே சன்லைட் எப்படி இருக்கும், நமக்கு முன்னாடி இருந்தால் பின்னாடி விழும் நம்ம ஷேடோ. நம்ம ரைட் சைடில் நம்ம இருந்தோம்னா, ரைட் சைடில் சன் இருந்தால் நம்மளோட ஷேடோ லெஃப்ட் சைடில் விழும், ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம லெஃப்ட் சைடில் நின்றுட்டு இருந்தோம், லெஃப்ட் சைடில் சன்லைட் இருந்தால் ரைட் சைடில் ஷேடோ விழும். அது கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு நீங்களே யோசிச்சு பண்ணுறது தான் இது. ஓகேவா? இதில் சொல்லி தர்றதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் திங்க் பண்ணால் இது நம்மளால பண்ண முடியும். ஸோ அதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த மாதிரி வரும். ஒன் மார்னிங் ஆஃப்டர் சன்ரைஸ், சம்டைம்ஸ் இந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனைனா, சிட்டிங் இன் எ லான் வித் தேர் பேக்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். சம்டைம்ஸ் ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்து பேசுறாங்கன்னு சொல்லும். ஓகேவா? ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறாங்கன்னு வரும். அப்போ ரெண்டு பேரும் ஒரே ஒரே டைரக்ஷன், இந்த ஆப்போசிட் வேற பார்க்குற மாதிரி வரும். அதுக்கு யோசிச்சு அந்த இடத்துல பண்ணணும். இந்த இடத்துல சோனு ஷேடோ ஃபெல் எக்ஸாக்ட்லி டுவர்ட்ஸ் சார் லெஃப்ட் சைடு. அப்படின்னா சோனு ஷேடோ எங்கே இருக்கு? சன்லைட் ரைட்ல இருக்கு இல்லையா? அதை யோசிச்சு நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்துடும். ஓகேவா? அடுத்தது ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கு. அது எப்படி கேட்பாங்க? இப்போ இந்த குழந்தைக்கும் அவங்க அப்பாவுக்கும் இவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ், ஆஃப்டர் ஒரு 15 இயர்ஸ் எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி வரும். சம்டைம்ஸ் ப்ரெசன்ட் இருக்கும், இல்லை பாஸ்ட் இருக்கும், இல்லை ஃபியூச்சர் ஏஜஸ் பற்றினது இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி வரும். இப்போ ஏ இஸ் 4 இயர்ஸ் ஓல்டர் தேன் பின்னா த சம் ஆஃப் தியர் ஏஜஸ் இஸ் 28. அதே மாதிரி இந்த சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயும் சம்முனா அடிஷன். ஓகேவா? அதே அடுத்தது சம் டிஃபரன்ஸ்ன்னு வந்தா, இந்த டிஃபரன்ஸ்ன்ற வார்த்தை இதுல வந்தா அது சப்ட்ராக்ஷன். ஓகேவா? அடுத்தது ப்ராடக்ட்னு வந்தா அது மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அந்த இடத்துல வரும். சம்முன்னு வந்தா அடிஷன், டிஃபரன்ஸ்ன்னு வந்தா சப்ட்ராக்ஷன், ப்ராடக்ட்னு வந்தா மல்டிப்ளிகேஷன். ஸோ அதை வச்சு நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணா வந்துடும். இது எல்லாமே ஆக்சுவலாக ஸ்கூல் டேஸ்ல பண்ணது தான். மேபி நிறைய டச் விட்டு போச்சு, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாம் ஈஸியா புரியும். ஓகேவா? ஸோ மேத்ஸ் அப்படியே தள்ளி வைக்காம அதையும் டெய்லி ஒரு டைம் அதுக்கு அலாட் பண்ணி பண்ணுங்க. அடுத்தது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு இருக்கு. இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பேர் இருக்காங்க. 5 பேர் எப்படி இருக்காங்க? சம்டைம்ஸ் ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்டானா எல்லாம் நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க, இல்லைன்னா சர்க்கிளா உட்காந்துருக்காங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லாம் பார்க்குறாங்க, அப்படி வரும். இல்லைன்னா ஸ்கொயரா உட்காந்துருக்காங்க, இல்லை ரெக்டாங்கிளா உட்காந்துருக்காங்க, எப்படி வேணா வரும். அந்த கொஸ்டினை சரியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா இது ஆக்சுவலா ஈஸி தான். பொறுமையா பண்ணணும், அவ்வளவுதான் இதுலயும். இப்ப ஏபிசிடின்னு 5 பேர் இருக்காங்க, சர்க்குலரா உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏ இஸ் டு த இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் ஈன்னு சொல்றாங்க. அப்ப ஏ எங்க இருக்குது? இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் ஈனா ஈயோட லெஃப்ட்ல ஏ உட்காந்துருக்காரு. நீங்களே ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஈ இடத்துல நீங்க உட்காந்து உங்களோட லெஃப்ட்ல ஏ இருக்கா, அப்ப கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஒவ்வொன்று லெஃப்ட்னா இங்க, ரைட்னா இந்த சைடு போடணும், அவ்வளவுதான். இவங்க இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா எது லெஃப்ட் சைடு வரும்? ஏக்குதுன்னு. அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் நீங்களே அந்த இடத்துல உட்காந்துருந்தா உங்க லெஃப்ட் சைட்ல ஏ வரும், ரைட் சைட்ல எதனா அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அது இங்க வரும். ஓகேவா? ஸோ இது பண்ணா வந்துடும். இதுதான் வந்து நமக்கு இருக்கிற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சர்க்கிள்னா சர்க்கிளா போடுங்க, ரெக்டாங்கிள்னா அதே மாதிரி அவங்க கரெக்டா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இவர் இந்த கார்னர்ல இருக்காரு, இவருக்கு ஆப்போசிட்ல இவர் உட்காந்துருக்காரு. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் இது படிக்கணும்னா நான் வீடியோ போட்டிருக்கேன் இதுவும். ஓகேவா? அடுத்தது ரேங்கிங் நமக்கு இருக்கும். இந்த ரேங்கிங்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப டோட்டலா ஒரு 30 பேர் இருக்காங்க. அதுல ஒரு பையன் வந்து 11th ரேங்க் எடுத்திருக்கான். அவன் முதல்ல இருந்து பார்க்கும்போது 11th ரேங்க்னா பின்னாடில இருந்து அவன் ரேங்க் என்னன்னு கேட்பாங்க. அது பேர் தான் ரேங்கிங். ஓகேவா? ஸோ இதுக்கு என்னன்னா நம்ம அப்படியே பண்ணி 30 மைனஸ் 11 அப்படியே போட்டுருவோம். அப்படி போட்டா ஆன்சர் தப்பு வரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டோட்டலுங்கிறது இப்ப 13 குடுத்துட்டு, இப்ப லெஃப்ட்ல இருந்து எவ்வளோ, ரைட் ரேங்க் -1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது. ஈஸி. ஓகேவா? இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் குடுத்துருந்தாங்க. லெஃப்ட்ல இருந்து 11th ரேங்க்னா, இப்ப ரைட்ல இருந்து எவ்வளோ இருக்கும்? -1. -1 பண்ணா தான் ஆன்சர் கரெக்ட்டா வரும். ஓகேவா? அடுத்தது நமக்கு இருக்கிறது கிளாக் அண்ட் கேலண்டர். இது நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகேவா? இந்த கிளாக் கேலண்டர் குடுத்தாலே, இந்த கிளாக்கும் என்னன்னா எப்பயுமே இந்த சர்க்குலர் கிளாக் தான் கன்சிடர் பண்ணணும். சர்க்குலர் கிளாக்ல மொத்தம் எத்தன இருக்கும்? சர்க்கிள்னாலே இது 360 டிகிரி இருக்கும். ஸோ, இது எல்லாமே நம்ம லாஜிக் தான் இது. இப்போ 1 ஹவர் எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லையா? 60 மினிட்ஸ் இருக்கும். 1 மினிட்க்கு 60 செகண்ட்ஸ். அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க என்ன இருக்குன்னா, அந்த டிகிரீஸ் இருக்கு. ஓகேவா? அந்த டிகிரில வந்து 1 ஹவருக்கு 30 டிகிரி நகரும். 1 மினிட்டுக்கு 6 டிகிரி நடக்கும். ஹவர் ஹேண்ட். ஓகேவா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இது செகண்ட் ஹேண்ட் இது. சாரி செகண்ட் ஹேண்ட் மினிட் ஹேண்ட். மினிட் ஹேண்ட் இந்த மாதிரி நகரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹவர் ஹேண்ட் எப்படி மூவ் ஆகும்னா 0.5 டிகிரி பெர் மினிட். ஏன்னா நம்ம ஹவர் ஹேண்ட் வந்து மெல்லமா தானே மூவ் ஆகும். அதுதான். இது மினிட் ஹேண்ட் வந்து 6 டிகிரி. ஓகேவா? இது கொஞ்சம் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹவர் ஹேண்ட் வந்து எவ்வளவு நேரம்? 0.5 டிகிரி குட்டியா நகரும். ஓகேவா? இது இந்த டிகிரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இத நான் ஒரு ஷிஃப்ட்ஸ்ல அது கேட்கறாங்க. ஓகே. அடுத்தது கேலண்டரும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு டியூஸ்டேனா ஒரு 3 இயர்ஸோ ஏதோ ஒண்ணு அவங்க குடுத்துட்டு, அன்னைக்கு என்ன நாள் இருக்கும்னு கேட்பாங்க. இல்ல எனக்கு இந்த லாஜிக் தெரியும்னா ஓகே. இப்ப எப்பயுமே நம்ம நார்மல் லாஜிக் என்னது? இன்னைக்கு டியூஸ்டேவா இருந்தா, அடுத்த வருஷம் இதே டைம் வெட்னஸ்டே இருக்கும். நார்மல் இயரா இருந்தா. இன்கேஸ் லீப் இயர் ஆயிருந்தா நமக்கு பிப்ரவரியில 1 டே எக்ஸ்ட்ரா இருக்கும். 29 டேஸ் இருக்கும் லீப் இயர்னால. அதனால என்ன ஆகும்? இன்னைக்கு டியூஸ்டேவா இருந்தா நெக்ஸ்ட் இயர் என்ன இருக்கும்? தேர்ஸ்டே இருக்கும். இந்த லாஜிக் நமக்கு மைண்ட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி போடுங்க. இதுல அந்த ஆட் டேங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அந்த 7ல டிவைட் பண்றோம். 7ல டிவைட் பண்றதுன்னா என்ன? ஒரு வீக்குக்கு 7 நாள் இருக்கு இல்லையா? அத நம்ம 7ல டிவைட் பண்ணி நமக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வர்றத நம்ம ஆட் டேன்னு சொல்லுவோம். ஆட் டே வந்தா கரெக்ட்டா நெக்ஸ்ட் டே வரும். அவ்வளோதான். ஆட் டே இப்ப 2 ஆட் டே ஏன் வருதுன்னா, லீப் இயருக்கு 2 ஆட் டே வரும். இப்ப நான் சொன்னதே தான். இன்னைக்கு டியூஸ்டேனா, இப்ப லீப் இயரா இருந்தா தேர்ஸ்டே இருக்கும். அடுத்த வருஷம் இதே டைம். அடுத்த வருஷம் இதே நாள். இல்லையா? அதுதான் இங்க சொல்றாங்க. அததான் இவங்க என்ன சொல்லுவாங்க? ஆட் டேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆட் டேங்கிறது கரெக்ட்டா அந்த அந்த வாரம் கரெக்ட்டா 7 நாள் முடிக்கிறது. அத தவிர்த்து இருக்கிற நாள் நம்ம ஆட் டேன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து செஞ்சுரி இயர்ன்னு ஒண்ணு சொல்றது என்னன்னா, இந்த மாரி 2 ஜீரோஸ் முடியுதுல, இது எல்லாமே செஞ்சுரி இயர் தான். ஓகே. இந்த செஞ்சுரி இயர் எல்லாமே செஞ்சுரி இயர்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, செஞ்சுரி இயர்னா கண்டிப்பா அது 400ல டிவைட் ஆயிருக்கணும். இது ஒரு தடவ கேட்டிருந்தாங்க. எல்லா செஞ்சுரி இயர்ஸும் லீப் இயர் கிடையாது. ஓகேவா? ஏன்னா இது 4ல டிவைட் ஆகும். சம்டைம்ஸ் இதுல 2004ல டிவைட் ஆகும். எல்லாமே இதெல்லாம் ஓகே. 4ல டிவைட் ஆகும். ஆனா சில சமயத்துல அது வந்து 400ல டிவைட் ஆகலன்னா, அது லீப் இயர் செஞ்சுரி இயர் கிடையாது. ஓகேவா? இப்ப 1600, 2000 இதெல்லாம் வந்து லீப் இயர் தான். ஏன்னா டிவிசிபிள் பை 400 கூட. பட் 1700, 1800, 1900ல லீப் இயர் கிடையாது. ஏன்னா இது டிவிசிபிள் பை 100 ஆகுதே தவிர 400ல டிவிசிபிள் ஆகல. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. செஞ்சுரி இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரேஷியோ நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேஷியோனாலே என்னன்னா, இப்ப 4:6ல பிரிக்கிறோம்னா, 4 மடங்குன்னு அர்த்தம் ரேஷியோனா வேற ஒண்ணும் இல்ல. 4 மடங்கு பாய்ஸ் இருக்காங்க, 6 மடங்கு கேர்ள்ஸ் இருக்காங்க. அததான் 4:6ன்னு சொல்றோம். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இப்ப ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 7:5னா மொத்தமா 420 பாய்ஸ் இருந்தா கேர்ள்ஸ் எத்தனை இருப்பாங்க கேட்டிருக்காங்க. இப்ப 7 மடங்கு வந்து 420னா 5 மடங்கு எவ்வளவு இருக்கும்? இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு மடங்கு என்னன்னு கண்டுபிடிப்போம். அதுதான் இங்க பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணணும் நீங்க? 7x is equal to 420 போடுங்க. அப்ப x is equal to 420/7 போட்டா 60 வருமா? அதுதான் x. இது வந்த உடனே நம்ம இப்ப எத்தனை மடங்கு கேர்ள்ஸ்? 5 மடங்கு தானே. இப்ப 60 into 5 போட்டா 300 வந்துரும். இந்த லாஜிக் இந்த இடத்துல யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது பெர்சன்டேஜ் சம்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்சன்டேஜ்னால எல்லாத்தையும் 100க்கு சொல்றோம். அதுதான் பெர்சன்டேஜ் நம்ம சொல்லுவோம். ஓகே. பெர்சன்டேஜ்னால என்னது? வேல்யூ பை டோட்டல் இன்டு 100. இப்ப 80 மார்க்ஸ் ஒரு குழந்தை எடுக்குது. 80% 100க்கு கன்வெர்ட் பண்றோம். இது இங்க இருக்கிறது எல்லாமே அதான். இப்போ வந்து 100/2 என்னது? 50% இல்லையா? அதுதான் இங்க இருக்கு. 100/3 என்னது? 33.33%. இதை நான் 3ல டிவைட் பண்றேன் 100னா அது 33.33%. இப்போ ஒரு 100 நான் 4ல டிவைட் பண்ணா அது 25%. டெசிமல்ல 0.25 சொல்லுவோம். 100 நான் 5ல பண்ணேன்னா அது 20%. ஒரு 100ல எத்தனை இருக்கு? 20 5 இருக்கு இல்லையா? அதுதான் அவங்க சொல்றாங்க. 100/6 என்னது? 16.67%. இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட்னா சம்டைம்ஸ் இது வரும் எக்ஸாம்ல. பை 6ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம டிவைட் பை 6 எல்லாம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. 16.67% ஞாபகம் இருந்தா போதும்.
ஓகேவா? அதே மாதிரி 100/8ங்கிறது 12.5%, 100/10 10%. ஓகேவா? இதுவும் இம்பார்ட்டன்ட். 2/3 இது 2 மடங்கு இந்த 3 மடங்கா பிரிச்சுட்டு அதுல 2 மடங்கு 66.67%. ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்கா இருந்தாலும் சரி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் 1%, 5%, அப்புறம் 10% கண்டுபிடிக்க கொஞ்சம் கத்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்ப 250 1%னா இதையே நம்ம ஒரே இப்ப 100/100 பண்றோம். அதோட ஒரு பங்கு எவ்வளவு இருக்கும்னு கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப பை 100 பண்றோம் இங்க. அதோட ஒரு பங்கு எவ்வளவு இருக்கும்? 2.5 இருக்கு. ஓகேவா? இது ஒண்ணுமே இல்ல. இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 வருது இங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 வரும் எப்பயுமே. ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கண்டுபிடிக்க கத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப 10%னா என்னது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 தான். 60 தான். ஏன்னா என்ன பண்ணுவோம் நம்ம 600/10ன்னு போடுறோம். 10ஆ பிரிக்கிறோம். அப்போ 60. இது எனக்கு புரியலன்னா பை 10ன்னு கூட பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ 10% என்ன பண்ணுவோம்? 60/600/10 பண்றோம். 60. ஓகேவா? அடுத்தது அது 2 கொஞ்சம் கண்டுபிடிக்க கத்துக்கோங்க. 10% தெரிஞ்சாலே போதும். அதுல பாதி நமக்கு 5% நமக்கு தெரிஞ்சிரும். அடுத்தது a student scored 72 marks in an exam out of 90. What is the percentage score? அப்படி கேட்டாங்கன்னா 72/90 into 100ன்னு போடணும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது பர்சன்டேஜ். அடுத்தது நமக்கு இருக்கிறது ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட், காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்கறது. கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது இந்த 5த்துல இருந்து நமக்கு கண்டிப்பா வரும். ஓகே. காஸ்ட் ப்ரைஸ்னா நம்ம வாங்குற விலை, செல்லிங் ப்ரைஸ் நம்ம விற்கிற விலை, ப்ராஃபிட்டுங்கிறது நமக்கு கிடைக்கிற லாபம். ஓகேவா? அப்ப நம்ம விற்கிற விலை வாங்குற விலையோட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நமக்கு அதுல லாபம் கிடைக்கும். நஷ்டம் எப்ப கிடைக்கும்? வாங்குற விலையை விட விற்கிற விலை கம்மியா இருந்தா நஷ்டம் ஆகும். டிஸ்கவுண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? சம்டைம் தள்ளுபடி பண்றோம் இல்லையா? அதுதான் டிஸ்கவுண்ட். ஓகேவா? அது செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு பிரைஸ். மார்க்டு பிரைஸ்னா எவ்வளவு விலை நம்ம அதுக்கு சொல்லியிருக்கோம், அதோட நம்ம கொடுக்குற டிஸ்கவுண்ட். ஓகேவா? அப்புறம் அதுதான் விற்கிற விலை அப்புறம் கிடைக்கும் நமக்கு. அடுத்தது நமக்கு இருக்கிறது இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. வட்டி. ஓகே. வட்டி கணக்குல பார்த்துருப்போம்ல, அதுதான். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இப்போ ஒரு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட். இப்போ 100 ரூபாய் பேங்க்ல வாங்குறோம்னா அவன் 10% இன்ட்ரெஸ்ட்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 110 ரூபாய் கிடைக்கும். 10% 100க்கு 10 ரூபாய். இப்போ 110 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இதுல பிரின்சிபல்ங்கிறது என்னது? 100 ரூபாய் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 10%. இப்போ 1 இயருக்கு நான் போடுறேன்னா அதுதான் என்னோட டைம். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா, சம்டைம்ஸ் அந்த 100 ரூபாயை வாங்கிட்டு 2 வருஷத்துக்கு நான் பேங்க்ல பண்றேன். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணும்? இதுவும் 10%னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? முதல் வருஷம் எனக்கு 110 ரூபாயா மாறிடும். அடுத்த வருஷம் இந்த 110 ரூபாய்க்கு 10% பார்த்தா 11 ருபீஸ். ஓகேவா? இந்த 110ஓட இந்த 11க்கு இதுவாயிடும். 1 2 121 ரூபாய் எனக்கு வரும் 2வது வருஷம் முடிவில். ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்னன்னா, நம்ம வட்டியோட சேர்த்து நமக்கு ஒரு வட்டியோட சேர்த்து ஒரு அமௌண்ட் ஒரு 1 இயர் திரும்பியும் அது 10%க்கு நமக்கு வந்துட்டே இருக்கும். அதுதான் பிரின்சிபல் அண்ட் அக்யூமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஃபார்முலா CI இது P1 + R/100 T - Pன்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம். நெக்ஸ்ட் நமக்கு மேத்ஸ்ல இருக்கிறது. இதுக்கு ஃபார்முலா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே இது கொஞ்சம் ஈஸியா தான் கேட்பாங்க. ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம். இது மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் அவங்க எது கேட்டாலும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டைம் இஸ் ஈக்குவல் டு இது டிஸ்டன்ஸ் இங்க போயிடுது. அவ்வளவுதான். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஏன்னா அது 1 பை டைம் ஆயிடும்ல. அதை இது பண்ணா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எப்பயும் எப்படி இருக்கும்னா கிலோமீட்டர் அண்ட் மீட்டர்ல இருக்கும். டைம் எப்பயும் ஹவர் அண்ட் செகண்ட்ல இருக்கும். ஸ்பீடுங்கிறது கிலோமீட்டர் பர் ஹவர், மீட்டர் பர் செகண்ட்னு இருக்கும். சம்டைம்ஸ் இதை மாற்றும் போது மீட்டரும் செகண்டும் தான் மாற்றணும், கிலோமீட்டர் ஹவர்னு மாற்றணும். அதை கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேவா? இல்லைன்னா அதுக்கு 5/18 18/5ன்னு ஒன்று இருக்கும். அதை மல்டிப்ளை பண்ணணும். இது ரிலேட்டட் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. பட் கண்டிப்பா இதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்தது ட்ரெயின் சம்ஸ் நமக்கு இருக்கு. இந்த ட்ரெயின் சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரெயின் இந்த மாதிரி வரும். ட்ரெயின் when a train passes a pole it covers a distance equal to its own length. இப்போ length of the train ன்னு கேட்டாங்கன்னா ஸ்பீட் இன்டு டைம் தான். ஓகேவா? when two trains cross each other opposite directionல இருந்தா டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம்? sum of length of both trains oppositeல இருந்துச்சுன்னா.
அதே மாதிரி ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு ஒன்று சொல்றாங்க. அப்படின்னா ஹவு ஃபாஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் கம்பேர்ட் டு அனதர், அதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்ப 2 ட்ரெயின் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர், 2ம் வந்துட்டு இருக்குன்னா அதோட ரிலேட்டிவ் ஸ்பீட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? 2ம் ஆப்போசிட் சைட்ல ஒண்ணா டுவர்ட்ஸ் ஈச் அதர் வந்துட்டு இருந்தா அது 2 ஸ்பீடையும் நம்ம ஆட் பண்ணணும். 2 ட்ரெயினும் மூவிங் இன் த சேம் டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தா their relative speed is the difference between their speed. ஓகேவா? டிஃபரன்ஸ் கண்டுபிடி, டிஃபரன்ஸ்னா சப்ட்ராக்ட் பண்ணு. அடுத்தது ஒர்க் அண்ட் டைம் நம்ம கேட்பாங்க. ஒர்க் அண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, இத்தனை நாள்ல ஒரு வேலையை முடிச்சா இத்தனை ஒர்க்கர்ஸ் எத்தனை நாள்ல முடிப்பாங்க, அந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி சம்ஸ் தான் நமக்கு வரும் ஒர்க் அண்ட் டைம்ல. ஓகேவா? இதுல நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 2 இருக்கு. இது ஒண்ணுமே இல்லை. வென் ஒன் குவான்டிட்டி, ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இல்லைனா ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆனா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவோம். அப்படி இருந்தா நம்ம எப்படி எழுதணும்? A1/A2 is equal to B1/B2ன்னு எழுதணும். ஓகேவா? இப்போ 5 workers can make 50 chairs in a day. If 10 workers are working, how many chairs will they make in a day? ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு எந்த இடத்துல நமக்கு இல்லையோ அந்த இடத்துல எக்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி நமக்கு பண்ண தெரியும்ல, அந்த மாதிரி பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இன்னொன்னு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எப்படி இருக்கும்னா, ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆனா இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும். கண்டிப்பா இருக்கும் இல்லையா? இப்ப 10 பேர் 4 நாள்ல வேலை பண்றாங்க, 20 பேர் எத்தனை நாள்ல வேலை பார்ப்போம்? கம்மியா தானே ஆகும். அப்போ அதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ A1 இன்டூ அந்த மாதிரி வந்தா இந்த மாதிரி எழுதிக்கணும். அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். A1 இன்டூ B1 இஸ் ஈக்குவல் டு A2 இன்டூ B2. இது ஒண்ணுமே இல்லை, ஒர்க்கர் டைம் அதுதான். So 6 worker can complete a task in 10 days. If 12 workers do the same task, how many days will they take? ஸோ அந்த மாதிரி வந்தா எது இல்லையோ அந்த இடத்துல எக்ஸ் போட்டுக்கோங்க. அதை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நமக்கு மேத்ஸ்ல இருக்கிற கம்ப்ளீட் பேசிக் டாபிக்ஸ். இப்போ உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எதெல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நீங்க அது பாருங்க, ஃபார்முலாஸோட பாருங்க, கொஞ்சம் எம்சிக்யூ பிஒய்க்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஓரளவு மேத்ஸ் நம்ம பண்ண முடியும். ஓகேவா? செல்ஃபா படிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மண்டே ஜூன் 2 எங்க எடியோம் அகாடமியில யூஜிசி நெட் பேப்பர் 1க்கு லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் 15 டேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம கிளாஸ்ல எல்லா யூனிட்ஸுமே கவர் பண்ண போறோம். அகெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டு நிறைய எம்சிக்யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆப்ல கண்டக்ட் பண்றதுனால நிறைய சிபிடி மோட் ப்ராக்டிஸ் இருக்கும். ஏன்னா நம்ம சிபிடி மோட்ல எக்ஸாம் எழுதுறதுனால நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் வளர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வளரும். நிறைய சிபிடி மோட் ப்ராக்டிஸ் டெஸ்ட், மார்க் டெஸ்ட்லாம் ஆப்பில் இருக்குது. நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? பேப்பர் 1ல மார்க் எடுக்கிறது உங்கள் ஸ்கோர் ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். ஸோ டெய்லி நமக்கு கிளாஸ் இருக்கும். ஜூன் 2 8:30 to 9:30. இதோட கோர்ஸ் ஃபீஸ் 1299. ஓகேவா? கூடவே என்னோட பர்சனல் மென்டர்ஷிப் கண்டிப்பா இருக்கும். டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸஸும் இருக்கும். ஓகே? 3 ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. எப்படி எக்ஸாம்ல எல்லா யூனிட்டும் சேர்த்து நம்ம 50 கொஸ்டின்ஸ்க்கு பண்ண போறோம், அதே மாதிரி 3 மார்க் டெஸ்ட் வித் டிஸ்கிரிப்ஷனோட இருக்கும். ஈவன் அங்க தப்பா ஆன்சர் பண்ணாலும் ஏன் தப்புன்றது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அதுல டிஸ்கிரிப்ஷனோட இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்க கிளாஸ்ல சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம நிறைய ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம், நிறைய எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ ஸோ மச்.